சக்கரவர்த்தி அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்னேகா மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்கள் அப்பா எப்பவுமே என்னதே சொல்லிட்டு இருப்பாரு, ஸ்னேகா மேம் மாதிரி இருக்கீங்கன்னு. தேங்க்யூ சார். லாந்தர் இரவின் அடையாளம், இது எனக்கு கெரியரையும் தாண்டி எனக்கு நிறைய நல்ல மனுஷங்களை தந்திருக்கு இந்த படம். என் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய நிறைய நல்ல மனுஷங்களெல்லாம் தந்திருக்கு. அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் நான் வந்து நிக்கில் முருகன் சார் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் இல்லைன்னா நான் இந்த மேடையில் இல்லை. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா எனக்கு இந்த லாந்தர் கிடைச்சிருக்காது. ஸோ தேங்க்ஸ் டு நிக்கில் முருகன் சார். ஐ வில் பி ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு யூ சார். அவர் எல்லா இன்டர்வியூவில் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். எங்கே இருந்தாலும் அந்த தேங்க்ஸ் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் சாஜி சலீம் சார். எனக்கு நான் போய் ஆஃபீஸில் பேசும்போது எனக்கு என்ன நரேட் பண்ணாங்க. நான் ஒரு தயக்கத்தில் இருந்தேன், சார் ஒரு தயக்கத்தில் இருந்தார். நான் எனக்கு கேரக்டர் கிடைக்குமா அப்படின்ற தயக்கத்தில் இருந்தேன். சாஜி சாருக்கு இந்த கேரக்டருக்கு சூட் ஆவாங்களா அப்படின்ற தயக்கத்தை தாண்டி அந்த கேரக்டரில் ஒரு நரேஷனில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. அதனால சாருக்கு தயக்கம் வந்தது. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ ஜானு. தேங்க்யூ ஸோ மச் சார். எம் சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். விஷ்ணு சார், பத்ரி சார் அண்ட் கணேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் நெக்ஸ்ட் யாருக்காவது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் தென் ஞான சௌந்தர் சம்சான், நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அவரை. எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாரும் கூடமே அவ்வளோவா பாண்டிங் இல்லை. ஃபர்ஸ்ட் நியூ டீம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. டைரக்டர் சார் கூட வைப் கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு சம்சான் கூட நல்ல வைப் கனெக்ட் ஆயிடுச்சு. கியூட்டி பை அவரு அந்த மாதிரி தான் இருக்கும். செட் வாஸ் ஸோ ஜாலி. சம்சான் இருந்தால் நல்ல டைம் போயிடும். டேரக்டர் சார் அப்படி ஒரு கண் சிமிட்டுற நேரத்துக்குள்ள ஃப்ரேமிங் பண்ணி லைட்டிங்லாம் பண்ணிடுவாரு. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல காம்போ பாண்டிங் இருக்கு. நிஜமாக தான் சார், நிஜமாக தான். கண் சிமிட்டுற நேரத்துக்குள்ள லைட்டிங் பண்ணுவார் இந்த டிஓபி. நெக்ஸ்ட் எல்லாரும் இந்த டிஓபிக்கு வாய்ப்பு கொடுங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கார்த்தி ப்ரோ, வினோதினி, கணேஷ் ப்ரோ, மிச்ச எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுமே ரொம்ப தேங்க்ஸ். டைரக்டருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. டிஓபி எப்படி கண் சிமிட்டுற நேரத்துக்குள்ள மாற்றுவாரோ அந்த மாதிரி அப்படின்றதுக்குள்ள எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி போனதுனால தான் எங்களால் 23 டேஸில் முடிக்க முடிஞ்சது. ஸோ தேங்க்ஸ், பிக் தேங்க்ஸ் டு டைரக்டர்ஸ். அண்ட் ஹீரோ ஆஃப் த ஷோ பிரவீன் ப்ரோ, உங்கள் மியூசிக் நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன். நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் லிரிசிஸ்ட் தேவா ப்ரோ அண்ட் உமாதேவி மேம்க்கு பெரிய தேங்க்ஸ். இவ்வளோ தூய தமிழில் நல்ல வார்த்தைகளோட பாட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ. அயல்பிறை எனக்கு பர்சனல் ஃபேவரட். ஒரு நாளைக்கு 10 தடவைக்கு மேலே நான் கேட்டுருவேன், அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் டு சக்தி ஸ்ரீ மேம் டூ. அண்ட் தென் விபின் அண்ட் சஹானா. சஹானா கூட எனக்கு காம்போ இருந்துச்சு, பட் நோ ஆப்ஷன் விபின். நம்ம நெக்ஸ்ட் படம் கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. தேங்க்யூ. எங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என் ஃபேமிலி சரௌண்டிங்ஸ் எல்லாருமே நீ எப்படி வரப்போற, உனக்கு ஒரு பேக்ரவுண்டே கிடையாது, சினிமா பேக்ரவுண்டே உனக்கு இல்லை, நீ எல்லாம் எங்கேருந்து ஹீரோயின் ஆக போற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி கேட்டவங்க இன்னைக்கு எப்போ படம் ரிலீஸ் ஆகுது, எனக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்கும். ஜூன் 21 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் படம் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ டீமே வந்து ஒரு மாதிரி எமோஷனலான டீம் நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன பேக் ஸ்டோரிஸ் இருக்கு. எல்லாருமே ஜெயிப்பீங்க. எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து நான் சொல்றேன். ஒரு ஹீரோ வந்து நம்ம பார்க்குறோம் போது மேடையில் வந்திருக்கும் திரையுலக பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம். லாந்தர் எம் சினிமாஸ்
சாஜி அவரோட வந்து வெடியுமறை காத்திரு அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்தேன். அந்த படத்துக்கு உள்ளே போகிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிறாங்கன்னா இந்த டீம்ஸ் முண்டாசுப்பட்டி ராம் அவங்களுடைய நண்பர்கள் இவங்கெல்லாம் அந்த இதுலேருந்து வந்ததுனால ஃபஸ்ட்டு கதை கேட்டேன். கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது அதை நடித்தோம். ஏன்னா என்னோடய ரோல் வந்து ஒரு 10 நாள் தான். 10 நாள் ஆக்ட் பண்ணதில் என்னென்ன நடந்ததே தெரியல, கடன்னு ஓடிச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து டிஓபி வந்து சவுந்தர் அவர் எடுத்த ஷார்ட்டை ஒரு சீனை காட்டினார். ரொம்ப பியூட்டிஃபுல். அது ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒருத்தரோட க்ளோஸ்அப் வரணும், அதுக்கு வந்து அவர் தண்ணியிலேருந்து போய் அப்படி ஒரு ஷார்ட்டை அதை காட்டின விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னங்க பயங்கரமாக இருக்குன்னா, அது விக்ராந்துக்கு வச்சுருந்த ஷார்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கு, எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா, இல்லை நல்லா இருக்கும் சார் அப்படின்னா. நான் அடுத்த நாள் ஒரு சீனை கட் பண்ணி காட்டினாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த படம் எப்போ வரும்னு எனக்கு ஆவலாக இருந்தது. அது ஒரு 7 நாள் பேலன்ஸ் இருக்குது ஷூட்டு. அந்த படம் எப்போ கூப்பிடுவாங்கன்னு ஒரு இருந்திருக்க டயத்தில் தான் சாஜி வந்து வேற ஒரு படம் கமிட் ஆகி ஷூட் போகிறாரு அப்படின்னு. அப்போது ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணபோது நான் வாழ்த்துக்கள் தான் சொன்னேன். அடுத்த வாரம் ஷூட் போகிறீங்க, என்றைக்கு ஷூட் போகிறீங்க அப்படின்னா. இல்லை சார் நெக்ஸ்ட் வீக் போகணும், அதான் ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னா, இல்லை ஹீரோட டேட்டு வேற ஒரு ஹீரோ இருந்தது, அதனால இப்போ எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் பண்ணணுமா அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் பண்ணணுமா அப்படின்னா. ஆமாம் சார் அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், ஏன் நீங்கள் முன்னாடியே வரல அப்படின்னு. இல்லை சார் உங்களுக்கு சம்பளம் அப்படின்னு. அப்போ இப்போ எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு. இல்லை அதான் அப்படின்னாரு. சரி, ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் பண்ணி அது வெளியில் வர்றதுக்காக அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் அந்த படத்தை விட்டுட்டு ஒரு வேறு இடத்துல போய் அசிஸ்டண்டாகவும் ஒர்க் பண்ண முடியாது. அந்த படம் எப்போ நடக்கும்ங்கிறது. இப்போது கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பிடிச்சிருக்காரு. சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு நிலைமைகள்லாம் வந்த விஷயம் தான். சரி பரவாயில்ல, அதை விட்டுங்க, நீங்கள் என்ன சம்பளம் தரீங்களோ ஓகே நான் பண்ணுறேன், ஓகேன்னு சொல்லியிருங்க அப்படின்னா. அப்புறம் ப்ரொடியூசரை போய் பார்த்த உடனே ஜஸ்ட் ஓகே அப்படின்னு ஒரு அட்வான்ஸ் பண்ணாங்க. சின்ன சம்பளம் தான், ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் கதையை கேட்டேன். அப்பா நாளைக்கு ஷூட் போகிறீங்க, எனக்கு கதை என்னன்னு தெரியாது, கதையை சொல்லுங்கள், அப்போ தான் வந்து அதுக்குள்ளே ஏதாவது ட்ராவல் ஆக முடியும் அப்படின்னு. அதெல்லாம் சரி அப்படியே இருக்கிறது தான், அப்படியே வந்தால் போதும். நான் போலீஸ்னா ஐயோ போலீஸுங்கிற நான் அதுக்கு வந்து ஒரு 3 மாதம் அப்படி டைம் கொடுத்தீங்கன்னா அப்படி இதை வரலாம் அப்படின்னு. இல்லை சார் இது வந்து ரொம்ப நீங்கள் காமன் பீப்புள் காமன் மேன்லேருந்து இருக்கிற ஒரு போலீஸ் தான், நீங்கள் எப்படியே வந்தால் போதும். அப்படி தான் ஆரம்பித்தோம் ஷூட்டு. இப்போது இயக்குனர், கேமராமேன், டைரக்டர் தேவா, நடித்த நடிகர்கள், மியூசிக் டைரக்டர்ஸ், லிரிக் ரைட்டர், இப்படி இவங்களெல்லாம் வந்து நீங்கள் இந்த படம் பார்த்துட்டா அவங்களுடைய திறமைகள்லாம் வெளியில் தெரிஞ்சிருக்கும். இவங்க எல்லாருக்கும் என்னால் வாழ்த்துக்கள் சொல்ல முடியும். மெயினாக தேவா, நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி வரையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. கவலைப்படாதீங்க, இந்த படத்துலேருந்து உங்களுக்கு சினிமாவே உங்களை ஃபாலோ பண்ணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல திரைப்படத்தில் தான் உங்களை சந்திச்சிருக்கிறேன். இது ஒரு படத்தில் வந்துருக்குறோம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஏன் சொல்லுவேன்னா, இவங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளியில் வந்துடும். ஆனால் இதுக்காக ஒருத்தர் வேலை பார்த்துருக்காருங்க. நான் இதுவரை யாருக்காகவும் இல்லை, ஒரே ஒருத்தர், இந்த பத்ரிநாத்துங்கிற ஒருத்தர் தான். இந்த பத்ரி தான் ரொம்ப, நான் வந்து ஏவிஎம்லேருந்து எல்லார்ட்டையும் பண்ணிட்டேங்க. இப்படி ஒரு தயாரிப்பாளரை என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. நான் எத்தனையோ ஏவிஎம்மில் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் பண்ணிட்டேன். விஜயா ப்ரொடக்ஷனில் பண்ணியாச்சு, பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் இல்லை, அதுக்கெல்லாம் அவங்களெல்லாம் இதுவாக சொல்லலை. ஆனால் இவரை பார்க்க ரொம்ப சாதாரணமாக தெரியுது, ஆனால் அவ்வளோ பெரிய ஆள் அவர், அவ்வளோ பெரிய ஆள். ஆனால் அவங்க வீட்டில் அவங்க மனைவி இருக்காங்க, அவங்க பையன் தனுஷ், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். இவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து ரொம்ப சாதாரணமாக இன்னைக்கு வரையும் இருக்காங்க. சரி, இவர் அவ்வளோ பெருசாக இருக்கட்டும், இவரை சுற்றி கிட்டத்தட்ட இவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு நான் இவருடைய ஒரு 1000 கணக்கான நண்பர்களை பார்த்துட்டேன். இவர்கிட்ட வேலை பார்க்குறவங்களும் நண்பர்களா. ஆனால் அத்தனை பேரும் இவர் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் கும்பிட்றாங்க. ஒரு தொழிலாளி வந்து முதலாளி நல்லா இருக்கணும்னு கும்பிட்ற ஒரு முதலாளின்னு நான் அதை வந்து நான் ஒவ்வொரு தரமும்
நான் ரொம்ப உருகி வேண்டிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இப்படி ஒரு மனிதர் அவர் சினிமா மேலே அவ்வளோ பேஷன் இருக்குது, ஜெயிக்கணும். அதுதான் நான் ப்ரேயர் பண்ணுறதே. இந்த படம் எங்களுடைய திறமைகள் பூரா வெளியில் வந்துடும். நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், இதை பண்ணிக்கிறோம், நீங்கள் படம் பார்த்து கமெண்ட் பண்ணி எல்லாம் சொல்லிடுவீங்க. அவங்களுக்கு இந்த படத்தோடைய திறமையில வச்சு எல்லாருக்குமே ஒரு வேலை கிடைச்சிடும். ஆனால் இந்த தயாரிப்பாளர் ஜெயிச்சார்னா கண்டிப்பாக 50ல் 100 படம் பண்ணுவார். அவ்வளோ சினிமா மேலே ஒரு ஆவல் இருக்குது. கண்டிப்பாக சார், நீங்கள் உங்கள் எண்ணத்துக்கே நீங்கள் பெரிய சினிமாவில் சினிமாஸ் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். அது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நான் அவர்கிட்டே சொன்னேன், நான் உங்கள் சினிமாக்குள்ளே அடுத்த சினிமாக்குள்ளே நான் நடிக்கிறேன்னா பிரச்சனை இல்லை. நல்ல கதை நல்ல படம் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வேறு ஆக்டரை வச்சு கூட பண்ணுங்க, நீங்கள் பெருசாக வாங்க அப்படி தான் சொன்னேன். நான் வந்து டக்கு இப்படி ஒருத்தரை அவர் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறலாம் இல்லை. இந்த சினிமா அவரோட எண்ணம், அவர் பெருசாக வரணும். இந்த சினிமாஸ் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை தான் நான் கேட்டுக்கிறேன். உங்களோட வாழ்த்துக்களோட என் உரையை முடிச்சுக்கிறேன். டைம் ஆயிடுச்சுன்றாங்க, நிறைய சொன்னால். அப்புறம் இதில் இருக்கிற பங்கெடுத்த மெயினாக வந்து எனக்கு பிடித்த இயக்குநர்கள்லாம் எங்கே இருக்கீங்க? ரவி சார், ஆக்சுவலாக அவர் சொன்னோம், ராமு, ரவி, அப்புறம் சங்கர் 3 பேர் தான் முண்டாசுப்பட்டி அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமை பார்த்து வர சொன்னால் 3 பேரும் வந்திருந்தாங்க. ஆனால் இந்த 3 பேருமே இன்றைக்கி ஒரு இயக்குநர்களாக இருக்கிறாங்க, அதுவும் மிகப்பெரிய இயக்குநர்களாக இருக்காங்க. அன்றைக்கி பார்த்தவங்க தான் அப்படியே தான் இருக்காங்க, நானும் அப்படியே தான் இருக்கேன். அந்த ஃபோட்டோ இப்போயும் பார்த்துட்டு இருக்கிறேன். 3 பேரும் எங்கள் வீட்டில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். 3 பேருக்கே மாற்றம் இல்லை. ராமுன்ட்ட தான் லைட்டாக மாற்றம் இருக்குது, கொஞ்சம் முடியெல்லாம் நிறைய வளர்ந்துருக்கு. மித்தபடி அப்படியே தான் இருக்கிறோம். உங்களுடைய நண்பர் படம் எடுத்திருக்காரு, அதுக்கு தேடி வந்தீங்க பாருங்கள், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்த அத்தனை இயக்குனருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. உங்கள் ஆசீர்வாதத்தோடு இந்த படம் துவக்கட்டும், நடக்கட்டும். நன்றி, தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மேலில் அமைந்திருக்கும் ஜாம்பானுக்கும் என் வணக்கம். இந்த படத்தின் டைட்டில் பார்த்தாலே எனக்கு பழைய நான் கிராமத்தில் வளர்ந்த நினைவுகள் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த காலத்தை பாரதியா சொல்லியிருப்பார், யாரோடவே அந்த லாந்தடிச்சா கேட்பாங்க. ஏன்னா அது 2வது இந்த படம் ஒரு த்ரில்லர் படம் கேட்டு சொன்னாங்க. எப்பவுமே லாந்தர் எப்பவுமே த்ரில்லர் தான். அந்த இப்போ எந்த ஷார்ட்ஸ் எடுத்தாலுமே அந்த சோர்ஸ் இருக்கு, இந்த ஷேடோஸ் வந்து த்ரில்லர் கொடுக்கும். ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அது வரும்போது ஜஸ்ட் நான் கொஞ்சம் நடந்திருப்பதற்கு காவி விழுந்துருச்சு. அதை எடுத்து கொடுத்த சகோதரர் விஜயாபனுக்கு ரொம்ப நன்றி. காவியை காப்பாற்றிய அதில் சமீப காலங்களில் வந்து திரைப்படங்களில் வந்து ஒருத்தர் தாக்கி பேசுவதற்காக உண்மையில் பேசும்போது பேசுவாங்க. என் நண்பன் வந்து தென்னப்பன், அவர் வந்து சாதாரண தென்னப்பன். ஸோ ஏன்னா அவர் சமயத்தில் ஒரு கருத்து சொல்லிவிட்டார். அப்போது எல்லாருமே அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சில பேர் சில பேர் அவரை ஃபோனில் மிரட்டலாம் விட்டாங்க. ஏன்னா அவரை எந்த மிரட்டலும் கட்ட மாட்டார், ஏன்னா அவர் டானப்பர். ஸோ இந்த படத்தில் வந்து நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நான் வித்யாசாருக்கு ஏற்கனவே படம் கிடைக்கும், மற்றபடி இந்த படத்தில் இந்த ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே நல்ல படம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நன்றி சொல்கிறேன் வித்யாசாருக்கு. மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பி கொடுத்த காட்சிக்கு நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நம் அனைவரின் மரியாதைக்குரிய திரு PS தேனப்பன் அவர்களை டானப்பன் என்று பெயர் சூட்டிய அனல்கண்ணன் அவர்களுக்கு வந்து